ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டோபமைன் அப்படிங்கிறது நம்ம எல்லார் மூளையிலையும் இருக்க ஒரு கெமிக்கல் தான். நம்ம எவ்வளோ தூரம் ஆக்டிவேட்டடாக இருக்கோம், மோட்டிவேட்டடாக இருக்கோம், ஃபோக்கஸ்டாக இருக்கோம் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது டோபமைன் தான். டோபமைனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக அவங்கள ஒரு அடிக்ட் ஆக முடியும். ஸ்வீட்ஸ், இன்ஸ்டா, ஃபுட், பான், யூடியூப் இவங்க எல்லாத்துக்கும் உங்கள் டோபமைன் வேணும். ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க எல்லாத்துக்கும் உங்களோட டோபமைனை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். உங்கள் பிரெயின் நம்ப ஆகும். இந்த ப்ராப்ளமுக்கான சிம்பிள் சொல்யூஷன் தான் டோபமைன் டீடாக்ஸ். என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ணக்கூடாது. எவ்வளோ நேரத்துக்கு? 1 மணி நேரத்துக்கு இருக்கலாம், 24 மணி நேரத்துக்கு இருக்கலாம், 48 மணி நேரத்துக்கு இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் குவாலிட்டியும் டிஃபிகல்ட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி டீடாக்ஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு அடிக்ஷன் லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்டை எப்படி பண்ணாமல் இருக்க போகிறீங்கிறத பாருங்கள். தேர்டு, டீடாக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். என்னென்னலாம் பண்ணலாம்? ஹைலி என்கேஜிங்கான ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. மெடிடேட் பண்ணலாம், யோகா பண்ணலாம், ஜேர்னல் பண்ணலாம், அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணியும் எவ்வளவோ டைம் இருந்தது, ரொம்ப போர் அடிச்சுது, விட்டால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தேன். ஆனாலும் கண்டினியூ பண்ணேன். இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப் டைம். அப்படியே ஃபுல் பீக்குக்கு போயிடுவீங்க. என்ன வேணால் பண்ணலாம். உண்மையை சொல்லட்டுமா? உண்மையை சொல்கிறேன், ஹார்ட்ஃபெல்ட்டாக சொல்கிறேன். ஒரு காம்னஸ் கிடைக்கும், ரொம்ப நாளாக இழந்த ஒரு ஃபோக்கஸ் திரும்ப கிடைக்கும், எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். மேலும் டீடாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க இந்த புக்கை படிங்க.